ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமையாகவே பூரண சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக, நம்முடைய இருதயத்தில் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். யாருக்கு தேவன் இந்த பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் என்று வேதவசனத்தின் மேலே உள்ள பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக, உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன். நாம் தேவனை அதிகமாக பற்றி கொள்ள வேண்டும். எப்படி உடம்பு எப்படி பிடிக்குமோ அதே போல் தேவனுடைய பாதத்தில் நாம் அதிகமாக காத்திருந்து செவிக்க வேண்டும். வேத வசனங்களை நமக்காக என்று நாம் எடுத்துக்கொண்டு வேத வசனங்களை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி தேவனை அதிகமாக பற்றி கொள்ளும்போது உடம்பை போல நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது தேவன் நமக்கு பூரண சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, நாம் தேவனை மாத்திரம் இந்த உலகத்தில் நம்பியிருக்க வேண்டும். இன்று அநேக மனிதர்களிடத்தில் அநேக நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையின் மத்தியில் இயேசுவையும் கர்த்தரையும் அவர்கள் நம்பியிருப்பார்கள். தேவன் ஒருவர் உண்டு என்று நம்பியிருப்பார். ஆனால் வேத வசனம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் நம்புவதைப் போல நாம் தேவனை நம்பாதபடிக்கு அவரை மாத்திரம் நம்பி இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்யும்போது தேவன் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கிறார். ஏனென்றால் சமாதானம் என்று இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தவித்து கண்ணீரோடும் வேதனையோடும் அநேக பிரச்சனைகளின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார் என்றால் இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்யும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவதாக, நாம் உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். இந்த மனது எல்லா மனிதர்களுக்கும் இருக்காது. ஆனால் நீங்கள் சமாதானம் என்று இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது தேவன் உங்களுடைய இருதயத்தில் பூரண சமாதானத்தை கொடுத்து காத்து கொள்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக, அவரையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில் நாம் வாழ வேண்டும். அநேக காரியங்களை நம்புவதை காட்டிலும் தேவனை நாம் அதிகமாக நம்பும்போது தேவன் பூரண சமாதானத்தை நம்முடைய இருதயத்தில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சமாதானத்தை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதபடி அந்த சமாதானத்தை தேவன் கொடுக்கிற சமாதானத்தை காத்து கொள்கிறவராயும் இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் சமாதானம் கிடைக்காதபடி அநேக மனிதர்கள் இருப்பதனால நாம் தேவ சமூகத்தில் இந்த காரியங்களை செய்து அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி அவர் கொடுக்கிற இந்த பூரண சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு உண்மையே நம்பி நீர் கொடுக்கிற பூரண சமாதானத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானம் என்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் பூரண சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களும் இந்த வேத வசனம் சொல்லுகிறபடி உண்மையே உறுதியாய் பற்றி கொள்ள உண்மையே நம்பியிருக்க நீர் ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.